வணக்கம் மக்களே. ஒரு அருமையான குரூப் ரைடோடு வந்திருக்கேன். உங்களுடைய ஆலோசனையும் இதில் சொல்லுங்கள். நானும் அந்த குரூப் ரைடை பற்றி என்னங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் இது. 1.5 வருஷம் ஆச்சுங்க நம்ம குரூப் ரைடு போய். அதுவும் குரூப் ட்ரிப்பு போய் 1.5 வருஷம் ஆச்சு. போன வாட்டி கடைசியாக ஊட்டி ட்ரிப்பு போட்டிருந்தேன். செம்ம வைபான ஒரு ட்ரிப்பு. அதில் ஃபேமிலியாக கூட சில பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு நம்ம ட்ரிப்பு போட்டு. அதுக்கப்புறம் ட்ரிப்பு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அது லடாக்கு ரைடு அது மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ட்ரிப்பு போகலை. இந்த வாட்டி போகலான்னு நினைக்கேன். நீங்கள் யாரும் வரீங்களா சொல்லுங்கள். எங்கே போகலாம்? மறுபடியும் ஊட்டியே போகலாமே. ஊட்டினா ஊட்டிக்கு போக வேண்டாம், நம்ம குன்னூருக்கு போவோம். சரியா? ஊட்டிக்கு முன்னாடி இருக்க குன்னூர்லேயும் குன்னூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி நம்ம திருப்பூர் அன்பு அண்ணனுடைய ரெசார்ட் இருக்குது. நம்ம குடும்பத்துக்காரங்களுடைய ஒரு ரெசார்ட் மாதிரி. எந்த ஒரு வெளியாள் கச்சாமிச்சான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஃபேமிலியோட நம்ம கேஆர்எஃப்டைய ஒரு ரெசார்ட்டு நமக்காக அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்மளை நல்லா கவனிச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் நானும் போய் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். நானும் என் பிள்ளைகளும் என் ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து போய் நாங்கள் நண்பர்களாக ஒரு 4 குடும்பம் போய் ஸ்டே பண்ணியிருந்தோம். அருமையாக இருந்துச்சுங்க. அங்கே என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? ஐயோ, அதை நினச்சா இப்போ கூட நமக்கு இப்போவே கிளம்பிடலாம் போல் இருக்கும். ஸ்ட்ராபெரி தோட்டம் வச்சுருக்காங்கங்க. நம்ம ஸ்ட்ராபெரி பார்க்க முடியுமா? நம்ம ஸ்ட்ராபெரி எடுத்து கடிச்சு சாப்பிடலாம், பறித்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ராபெரி தோட்டம் இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளே வச்சுருக்காங்க. அது சாக்லேட் தயாரிக்கிறதுலாம் பார்க்கலாம். பார்த்துடுங்க. பார்த்து அதை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. கூப்பணி மாதிரி அப்படியே நக்கி வாயை எடுத்து நக்கிக்கலாம். அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டே நம்ம ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நினச்சோம்னா வாங்கிக்கலாம். பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? இன்னொன்று என்ன இருக்குது? டீ எஸ்டேட் இருக்குது. ஆமாம், அதை சுற்றி நம்ம இருக்கிற ஸ்டேவை சுற்றி டீ எஸ்டேட்டுங்க. ஒரு வால்பாறையில் ஒரு மூணாரில் இருந்த ஃபீலு நம்ம ஊட்டியில் இருக்கும். ஆனால் ஒரு கச்சாமுச்சான்னு ஒரு ஊட்டியை ஒரு டிராஃபிக்கில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது எதுவுமே கிடையாதுங்க. நம்ம அழகாக ஒரு செப்பரேட்டாக ஒரு தனியாக ஊட்டிக்கு போன மாதிரியே ஃபீல் இல்லாத அளவுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த குன்னூருக்கு பக்கத்தில் செம்மையாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க. இதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி ஒன்று உண்டு. 2 நாள் நமக்கு ஸ்டே இருக்குது. ஒரு 4 வேளை ஃபுட்டு இருக்குது. 2 நாள் நைட்டு டின்னர் இருக்குது. 2 நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா நைட்டு டிஜே பார்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பார்பிக்யூ கிரில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு அந்த பேக்கேஜில் சேர்ந்து வந்துடும். அது நம்ம குடும்பத்துக்கு சௌகரியமாக இருக்கும். பார்த்துடுங்க. இது என்னடா குடும்பம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பைக் ரைட்லாம் வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? அப்படி நம்ம இல்லாமல் எப்படிங்க போக முடியும்? பைக் இல்லாமல் நம்ம எப்படி போவோம் சொல்லுங்கள்? பைக்கு கண்டிப்பாக உண்டு. பைக்கு ரைடர்ஸ்க்காகத்தான் இந்த ட்ரிப்பே பார்த்துடுங்க. நம்ம இந்த ட்ரிப்பை பைக் ரைடரு, பைக்கில் வர்றவங்க, அப்புறம் காரில் ஃபேமிலியாக வர்றவங்க, அதுக்கப்புறம் வேறு டிரான்ஸ்போர்ட்டில் வர்றவங்க எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையில் அது ஒரு நம்பிக்கை இருக்குது. நமக்குன்னே பண்ண ஊட்டி ட்ரிப்பே அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு பார்த்துடுங்க. அதே மாதிரி அதை விட அதிகமாகவே இது இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயங்களை உள்ளே சுற்றி பார்க்குறோம். இது என்னைக்கு அப்படின்னு கேட்பியெல்லாம், என்னைக்கு வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்குமா எங்களுக்கு டேட்டு அப்படின்னு கேட்பியெல்லாம். நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி தான் இப்போவே வீடியோ போடுறேன். இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா இன்னிலேருந்து 25 நாள் கிட்டத்தட்ட இருக்குது பார்த்துருங்க. 20 நாள் பக்கத்தில் இருக்குது. என்னென்னா நமக்கு ஜூலை கடைசி வாரம் 25, 26, 27 இந்த 3 நாள் கடைசி வீக் இருக்குது பார்த்தீங்களா? வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் ட்ரிப் வச்சுருக்குன்னு வைங்களேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்புனீங்கன்னா ஒரு மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் ஊட்டி வந்துட்டீங்கன்னு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்துடலாம். நீங்கள் சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே ரீச் ஆகலாம்னு வைங்களேன். நம்ம குன்னூரில் நம்ம ரெசார்ட்டில் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்மளை ஸ்டே நமக்கு கொடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த ஸ்டேயில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ராபெரி ஃபார்மு, அப்புறம் டீ எஸ்டேட்டு, அப்புறம் பேர்ட்ஸ் பார்க்கு பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க. அதுவும் நம்ம எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்குள்ளே இருக்குது. அந்த பேர்ட்ஸ் பார்க்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிடுவோம். டின்னர் சாப்பிட்டுட்டு, ஏன்னா வந்த டயர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு அந்த ஹெவன், ஐயோயோயோ அப்படி ஒரு ஹெவனுங்க. பக்கத்துலேயே டால்ஃபின் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அவ்வளோ அழகாக போகிற வழி எல்லாமே மிஸ்ட்டாக இருக்கும். நான் போயிருக்கேன் போன தடவை. நல்லா அழகாக மிஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு டால்ஃபின் ஹவுஸில் யாருமே காலையில் இருக்க மாட்டாங்க. அங்கே 10 மணிக்கு மேலே தான் அங்கே நிறையா ஊட்டிலேருந்து வருவாங்க பார்த்துடுங்க. அதுக்குள்ளே நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு, அப்புறம் லேம்ஸ்டாக் இந்த ஸ்லீப்பிங் லேடி ரேக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்துருங்க. லேம்ஸ் ரேக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்று. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம இடத்த சுற்றியே இந்த காட்டு மாடுலாம் இருக்குது இல்லை, பாகுமலி மாடு, அதெல்லாம் சர்வசாதாரணமாக ஓடுதுங்க, நடக்குதுங்க, பறக்குதுங்க, எல்லாமே பண்ணுது. அது எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு, அதாவது இந்த சனிக்கிழமை காலையில் என்ன பண்ணுறோம்னே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு
நம்ம அப்படியே ஊட்டிக்குள்ளே போகிறோம் பார்த்துருங்க. ஊட்டிக்குள்ளே போய் பைக்காரா ஃபால்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பைக்காரா ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது நம்ம பொட்டானிக்கல் கார்டனு அது இதுன்னு ஷாப்பிங் கொஞ்சம் செலவு பண்ணணும்னா பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அகைன் நம்ம அந்த நம்மளுடைய குன்னூர் ஸ்டேக்கு வந்துட்டோம்னு வைங்களேன். நைட்டு வந்து சூப்பரான ஒரு டின்னர் இருக்கும் பார்த்துடுங்க. டின்னரு அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணுறது, டிஜே பார்ட்டி. ஆமாம், அப்படியே குத்தாட்டம் போட வேண்டியது தான். அதில் வந்து பார்பிக்யூ கிரில்லு கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. செம்மையாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு வைப் பண்ணி என்ஜாய் பண்ணி படுத்துருவோம். எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து காலையில் நம்ம வந்து ஒரு 11-12 மணிக்கு நம்ம எல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை பற்றி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஒரு மீட்டிங் போட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக கதைச்சி நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பணும்னு வைங்களேன். ஒரு 11 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா நைட்டுக்குள்ளே நம்ம அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். அடுத்த நாள் திங்கக்கிழமை எல்லோரும் உங்கள் ஜோலியை பார்க்க போயிடலாம் பார்த்துடுங்க. இதுதான் பிளானு. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், நீங்கள் இந்த கீழே தெரிஞ்சு பற்றிலாம் ஒரு நம்பரு, இந்த நம்பரில் ஒரு லிங்க்கு நான் போட்டு விட்றேன். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு லிங்க்கு போட்டு விட்றேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு லிங்க்கை போட்டு விட்றேன் பார்த்துங்க, கூகுள் ஃபார்மு. அதில் போய் உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரூம் இருக்குது. நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக எனக்கு ரூம் வேணும், நான் ஃபேமிலியாக வரேன், எனக்கு தனியாக ரூம் அப்படின்னா அதுக்கும் தனியாக வந்து உங்களுக்கு அதை அந்த இது ஃபார்மில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துட்றேன் பார்த்துடுங்க. தனியாக நீங்கள் போய் ஒரு ஊட்டியில் வந்து நம்ம ரூம் எடுத்து சாப்பாடை ரெடி பண்ணி சாப்பிட்டு கொண்டு பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப கம்மியாக போட்டு வச்சுருக்கு. உங்களோட ட்ராவல் காசு தான் நீங்கள் பார்த்துக்கிடணும். மற்றபடி இந்த பேக்கேஜ் வந்து பயங்கர கம்மியாக போட்டு நல்ல ஒரு ஊட்டியை என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு குரூப் ரைடு, நம்ம கேஆர்எஃப்காக இதை போட்டு வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக வாங்க. நான் ஒரு காயல் ரைடர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி கேஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு நேமோட இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய இதயங்களை விரும்பி அவங்க இதயங்கள் என்னை விரும்புகிற அளவுக்கு நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு பிரதிபலன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். அந்த விஷயத்தை நான் வந்து அங்கே வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பு போய்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ அதெல்லாம் வந்து நான் மாற்றி மாற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் மெயினாக வந்து உங்களுக்கு லடாக் ட்ரிப்பு ஓகே பண்ணியிருக்கு. லடாக் ட்ரிப்பு உள்ளவங்களும் இந்த ட்ரிப்புக்கு வரணும் பார்த்தீங்களா. அது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா லடாக் போகிற மக்களும் இங்கே வருவாங்க, இந்த ட்ரிப்புக்கு வருவாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு மீட்டிங் நடக்கும். நம்ம லடாக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரி நடந்துக்கிடணும், என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி நம்ம வந்து லடாக் ட்ரிப்பு போக போகிறோங்கிற மீட்டிங்கும் வந்து நமக்கு குன்னூரில் நடக்கும். ஸோ இதுவும் நம்மளுடைய கேஆர்எஃப் குரூப் ட்ரிப்பும் சேர்ந்து தான் இந்த குன்னூர் ட்ரிப்பு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் இருக்குது, லிங்க்கை அந்த ஃபார்மில் புக்கிங் பண்ணுங்கள். நம்ம குன்னூரில் மீட் பண்ணி அது ஒரு 3 நாள் அடாடாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. குன்னூருக்கு இல்லைனா ஊட்டிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.